திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தற்காப்பு கலைகளில் ஒன்றான சிலம்பாட்டத்தை இளைஞர்கள் உள்ளிட்டோருக்கு இலவசமாக பயிற்றுவித்து வருகிறார் சிவா என்ற இளைஞர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை காண்போம். சிலம்பாட்டம் என்பது தமிழர்களின் தற்காப்பு கலை மற்றும் வீர விளையாட்டாகும். நீண்ட தடியை கொண்டு எதிராளியை முன்னேற விடாமல் தாக்கி வெற்றி காண்பது இந்த விளையாட்டின் மகத்துவம். தமிழகத்தில் எத்தனையோ விளையாட்டுகள் இருந்தாலும் சிலம்பாட்டத்திற்கு என்று தனி மதிப்பும் பெருமையும் உண்டு. மன்னார்குடியில் உடற்பயிற்சி கூடத்தை நடத்தி வரும் சிவா, அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை கொண்டு தனது ஊர் மக்களுக்கு சிலம்பக்கலையை இலவசமாக பயிற்றுவித்து வருகிறார். சிலம்பக்கலையை பாதுகாக்கும் நோக்கில் இதனை செய்து வரும் சிவா, ஊதியம் கொடுத்து ஒரு பயிற்சியாளரையும் நியமித்துள்ளார். இதில் நிறைய மாணவர்கள், நான் பல தடவை வந்திருக்கேன், நிறைய மாணவர்கள் மாநில அளவிலையும் மாவட்ட அளவிலையும் தேசிய அளவிலையும் நிறைய பிரைஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. முன்னிலை பெற்று முதல் 2ஆம் இடம்லாம் வந்துருங்க. பெருமையாக இருக்குது. மன்னார்குடிக்கே பெருமை. சிவா அவர்கள் இலவசமாக செய்கிற முயற்சின்னு நினச்சிட்டு யாரும் தான் நினைக்க வேணாம். எல்லா பெற்றோர்களையும் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. முன்னாடி ஸ்கூல்லையும் சிலம்பம் போனால் அங்கே எதுவும் ஒழுங்காக கற்றுத்தர மாட்டாங்க. இப்போ இங்கே வந்த இலவசமாக கற்றுத்தராங்க. தற்போது 200க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்தோடு சிலம்பாட்டத்தை பயின்று வருவதாகவும், பலர் மாநில மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கெடுத்து வருவதாகவும் சிவா பெருமிதத்தோடு தெரிவிக்கிறார். என்னுடைய மாணவர்களை தினமும் நான் பாராட்டுவேன். ஏன் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஷார்ப்பாக கிரவுண்டுக்கு வந்துடுவாங்க. இது பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 9 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நிலைமைகள் மாறும்போது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. வருங்கால இளைஞர்களுக்கு என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ நல்ல உதவிகள் எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது வருங்கால இளைஞர்களுக்கு. பல்வேறு விளையாட்டுகளை ஊக்குவித்து வரும் தமிழ்நாடு அரசு விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டில் சிலம்பத்தையும் சேர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் டி. சசிகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.